நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனியில் பேருந்து நிலையம், ரயில் நிலைய சாலை, காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட இடங்களில் கடைகளில் வைத்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள குட்கா புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனையாளர்களை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். இந்நிலையில் பழனி சண்முகபுரம், கோட்டை மேடு பகுதியை சார்ந்த ஆதம் ஷா முகமது ரஃபீக் மற்றும் சின்ன களையம்புதூர் பகுதியை சார்ந்த பீர் முகமது ஆகிய மூவரையும் போலீசார் மடக்கி பிடித்தனர். அவர்களிடமிருந்து 50 கிலோ குட்கா புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்தனர். மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பழனி பகுதிகளில் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை விற்பனை செய்ததால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.